ஹைமட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க கிட்ட போயிட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னு வைங்களேன், என்னது கல்யாணமா, அது இப்பவே வா, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்த போறேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. இதே அந்த கேங்ல ஒவ்வொருத்தர கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்கன்னு ஜாலியா இருக்கிறத பார்க்கவும் நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். அப்படிதான் இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா பிரெக்னென்ட் ஆகிறத பார்த்ததும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. பட் இவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு இவளுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட போயிடுறான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஃபேக்கா பிரெக்னென்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்துறா. பட் இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இவ அப்படி ஃபேக் பிரெக்னென்ட்டா இருக்கிற சமயத்துல ஒரு பையன் மேல இவளுக்கு லவ்வும் வந்துருது. இதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, இவ அப்படி ஃபேக்கா நடிக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரவும் ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா சொல்ற ஒரு படம் தான் கைண்ட் ஆஃப் பிரெக்னென்ட். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல்ல பிடி பீரியட் அப்போ பசங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க, அதுல 2 குட்டி பொண்ணுங்க மட்டும் வித்தியாசமா குழந்தை பெத்துக்கிற மாதிரி பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் லேனி. அப்புறம் இவ லேனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட். லேனிக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது ஒரு குழந்தைக்கு தாயாகிறது தான். எப்படி நம்ம அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை பெத்தாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு குழந்தைய பெத்து அதுக்கு அம்மா ஆக போறேன் அப்படின்னு இவ அடிக்கடி இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. குழந்தை பெத்துக்கிற மாதிரி 2 பேரும் பொம்மையை வச்சுக்கிட்டு ஊன்னு கத்தி விளையாட மத்த பசங்க எல்லாரும் இவங்களை வினோதமா பாக்குறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டினா நம்ம லேனி இப்போ ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. காலையில எந்திரிச்சதும் வேலையா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு போன் பண்ணி பேசும்போதுதான் தெரியுது, ஆக்சுவலா இவன் 4 வருஷமா ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா போல. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல டேபிள்லாம் புக் பண்ணி அவன் கூப்பிடவும் இவளுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, கண்டிப்பா இன்னைக்கு அவன் நம்மள்ட்ட லவ் தான் சொல்ல போறான் அப்படின்னு இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உன்னை தனியா வர சொல்லியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ண போறான் தாண்டி நினைக்கிறேன். அப்புறம் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் ஜாலியா இரு அப்படின்னு 2 பேர் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. போன் பேசி முடிச்சதுமே கேட்டிருக்கால, இவ ஒரு கிட்ட எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா இவ பிரெக்னென்ட்டா இருக்கறா. இந்த விஷயத்த உடனே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் அவனும் செம ஹாப்பி. லேனியும் கேட்டும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சது மட்டும் இல்லாம இப்ப அதே ஸ்கூல்ல ஒன்னா டீச்சராவும் வேலை பார்க்கறாங்க. பசங்களுக்கு பாடம் சொல்லி தரதுல லேனி அடிச்சுக்கவே முடியாது. சும்மா வாயால சொல்றது மட்டும் இல்லாம ஆக்ஷனோட அதை நடிச்சும் காட்டுவா. இப்ப கூட ரோமியோ ஜூலியட்டோட லவ் ஸ்டோரியை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவளோட பாய் ஃப்ரெண்ட் டேவ் கிட்ட இருந்து போன் கால் வரவும் இவ செம குஷியாயிடுறா. ஹே லேனி, இன்னைக்கு நைட்டு நீ டின்னருக்கு என் கூட வரீல, சரி வரும்போது மறக்காம என்னோட வாட்சை மட்டும் எடுத்துட்டு வந்துரு, நான் அதை மறந்து என்னோட ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கூட ஒர்க் பண்ற இன்னொரு டீச்சர் வராங்க. இவங்க பேரு ஃபேலன். ஆக்சுவலா லேனிக்கு கேட்டு எவ்வளவு க்ளோஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபேலனும். என்னடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஒண்ணு இல்லடி, டேவ் தான் கால் பண்ணியிருந்தான். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒன்னா வெளியே போகலாமான்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான் தான் நினைக்கிறேன். ஓ இது வேறையா, சரி சரி என்ஜாய் பண்ணு. அவனை பார்க்க போகும்போது சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க இவளும் கிளம்பி வாட்சை எடுத்துட்டு வரதுக்காக டேவோட பிளாட்டுக்கு போனா அவன் இவளுக்காக சூப்பரா ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான். ஆஹா, நமக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கானே, என்ன சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போல, சரி இதை போட்டுட்டு போவோம்னு சொல்லி மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கெத்தா அவன் முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஒரு வழியா நடக்க முடியாம நடந்து டேவ் கிட்ட வரவும் இவன் லேனியோட அழகுல மயங்கி போயிடுறான். மற்ற நாளை விட இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வெக்கத்தை பார்க்கணுமே. கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம 2 பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் ஒன்னு இங்க வர சொன்னேன். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு இவன் ஒரு மாதிரி தயங்கி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தான் போல. அதை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கவும் ஒருவேளை சர்ப்ரைஸ் அதுக்குள்ள ரிங்க ஒளிச்சு வச்சிருப்பானோ, எதுக்கும் நம்மளே செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி கையை வச்சு அந்த கேக்கை குழப்பி நாசம் பண்ணிடுறா. ஹே லேனி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி, நீ இதுக்குள்ளதான் அதை ஒழிச்சு, சரி நீ சொல்ல வந்தது சொல்லு. லேனி, இதை நீ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, நாம வேணும்னா ஒன்னா த்ரீசம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுறான். இதை கேட்டதும் லேனியோட மூஞ்சே செத்து போயிருச்சு. இது ஒருக்கா பாத்தியா, இவதான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு மொய்ரா. நீ, நான், அப்புறம் மொய்ரா, நம்ம 3 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்னு இவன் சொல்லவும் லேனிக்கு அப்படியே மண்டக்குள்ள சுல்லுன்னு ஏறும் பாருங்க. பாய் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறானேன்னு ஆசையா வந்தா அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் இவளால அதை தாங்கிக்கவே முடியல. கோவத்துல திட்டி திமிரி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டே போயிடுறா. 4 வருஷமா லவ் பண்ண ஒரு பையன் இந்த மாதிரி சொன்னா யாருக்கு தான் கஷ்டம் இல்லாம இருக்கும். அதை நினைச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறி கிளாஸுக்கு வந்து ஒரு அட்டூழியம் பண்ணுவா பாருங்க. பசங்களா, நீங்க படிக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. இந்த காதல் மண்ணாங்கட்டி எல்லாமே வெறும் பொய்.
நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ரோமியோ ஜூலியட்லாம் ஒன்னும் உண்மையா லவ் பண்ணல, அது வெறும் கட்டுக்கதை, லவ்ங்கிற ஒண்ணு இந்த உலகத்திலே கிடையாதுன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறது மட்டும் இல்லாம பசங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தீ வச்சு கொளுத்தி விட்டுறா. என்னடா இது ஏதோ கருகுற மாதிரி ஸ்மெல் வருதுன்னு குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது புக்ஸ் எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஃபயர் அலாம் அடிச்சதும் பசங்க எல்லாரும் ஸ்கூலை விட்டு வெளியே ஓடுறாங்க. இது பத்தாதுன்னு அங்க ஃபயர் இன்ஜின் வண்டி வரதை பார்த்ததும் எதுவுமே தெரியாத மாதிரி இவன் நைஸா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. நேரா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்ட போயிட்டு பாவம் இவளோட பிரேக்கப்பை பத்தி புலம்பி தள்ளிடுறா. இங்க பாரு லேனி, நீ இப்போ ஃபீல் பண்ணி அழுகிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டோம். அவனை உதறி தள்ளிட்டு உன் வேலையை நீ பாரு சரியா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லவும் லேனிக்கு சமஷாக்கு. ஏன்னா நான் தான் முதல்ல குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு லேனி ரொம்பவே ஆசையா இருந்தா. பட் கேட்டு இப்படி சொல்லவும் இவளால் அதை ஏத்துக்கவே முடியல. ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவளோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு இவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. மறுநாள் லேனி, கேட் அப்புறம் அந்த ஃபேலன் இவங்க 3 பேரும் லேனியோட பிரேக்கப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பைத்தியக்காரி வரா பாத்தீங்களா. இவளோட பேரு ஷேர்லி. ஆக்சுவலா இவள ஒரு ஜூனியர் டீச்சர். இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஷேர்லியும் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரியவும் லேனியால அதை தாங்கிக்கவே முடியல. அன்னைக்கு ஈவினிங் ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த பைத்தியக்காரி ஷேர்லி வந்துடுறா. ஐயோ இந்த லூஸ் என்ன இங்கே வருது, இவகிட்ட இருந்து எப்படி அதை எஸ்கேப் ஆகணுமே. சார் ஒரு நிமிஷம் என் கூட பேச்சு கொடுக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்களேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இது அந்த ஷேர்லியும் பாத்துறா. ஹே லேனி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து கை காட்ட இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு லேனியோட பாய் ஃப்ரெண்டு மாதிரியே செமையா நடிக்கிறாரு. ஹே கள்ளி, என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை பாத்தியா. சரி சரி, 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்பாடா ஒரு வழியா அந்த லூஸ் இங்க இருந்து போயிருச்சு. சாரிங்க, அவ என்னோட ஃப்ரெண்டு தான், விட்டா தொண பேசிக்கிட்டே இருப்பா, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இட்ஸ் ஓகே. ஹாய் என் பேரு ஜாஷ். ஹாய் என் பேரு லேனி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. கேட் இப்ப பிரெக்னெண்டா இருக்கால, சோ அவளுக்கு தேவையான ட்ரெஸ் மத்த ஐட்டம்லாம் வாங்குறதுக்காக 2 பேரும் கடைக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கிளாத்ல பண்ண ஒரு ஃபேக் பம்ப் இருக்கிறத பார்த்ததும் உடனே இவ அதை எடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு வயிற்றுல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. மாசமா இருக்கிற மாதிரி வயிறு வீங்கி இருக்கிறத பார்த்ததும் என்னன்னு தெரியல இவளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். யாருக்கும் தெரியாம நைஸா அதை ஆட்டையும் போட்டுட்டு வந்துடுறா. லஞ்ச் பிரேக்ல எப்பவுமே இவ கேட்டு கூட உட்காந்து தானே லஞ்ச் சாப்பிடுவா. அதே மாதிரி இன்னைக்கு லஞ்ச் பேக் எடுத்துக்கிட்டு கேண்டீன் போய் பார்த்தா அங்க இவளோட இடத்துல அந்த பைத்தியக்காரி ஷேர்லி உட்கார்ந்து இருக்கிறா. இதை பார்த்தது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அவங்க 2 பேரும் நார்மலா தான் பேசிக்கிறாங்க. ஆனா இந்த இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு இன்னொரு பிரெக்னென்ட் லேடி கூட தான் சேருவாங்கன்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. இதை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மமஸ்தே அப்படிங்கிற ஒரு யோகா சென்டர் இருக்கிறத பார்த்ததும் இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. சோ அடுத்த நாளே அந்த ஃபேக் பம்பை வயித்துல கட்டிக்கிட்டு பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி வெளியே கிளம்பி போறா. ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்து தான் போனா. பட் இவ பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்ததும் கடைக்காரர் ஃப்ரீயா ஆப்பிள கொடுக்கறது, ரோட்ல நடந்து போனா எல்லாரும் இவளுக்கு வழி விடுறது, ட்ரெயின்ல ஏறினா உட்கார சீட்டு கொடுக்கறதுன்னு எல்லாரும் இவளை கேரிங்கா பாத்துக்கிறது நினைச்சு இவளுக்கு செம குஷி. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா இவ போற ட்ரெயின்ல ஒரு அம்மாவும் அவங்களோட பொண்ணும் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. லேனி பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்ததும் அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? உங்க ஸ்கின் பயங்கர க்ளோயிங்கா இருக்குது. அம்மா என்ன நடந்தாலும் சரி நான் உடனே பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இதை கேட்டது இவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல நமக்கே சமஷாக்கா இருக்கும். ஒரு வழியா டிராவல் பண்ணி அந்த யோகா கிளாஸுக்கு வந்து சேர்ந்துடுறா. இன்னைக்கு தானே இவ புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கா. சோ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு எத்தனை மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இவளால கரெக்டா பதில் சொல்லவே முடியல. அது வந்து நான் மாயன் கேலண்டர் யூஸ் பண்றதுனால லீப் இயர் அது இதுன்னு நிறைய வரும். சோ அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, நீங்க உங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழியா சமாளிச்சிடுறா. எல்லாரையும் ஒரு பொசிஷன்ல நிக்க சொல்லவும் லேனி அதை ட்ரை பண்ணுவா. பட் பேலன்ஸ் கரெக்டா கிடைக்காததுனால பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அதுவும் எப்படி வயிறு தரையில படுற மாதிரி. சுத்தி இருக்கிற எல்லாரும் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டத்துல தூக்குறது கிட்ட வர அவங்க டச் பண்ணா ஃபேக்னு தெரிஞ்சு போயிரும்ல. சோ யார் இவ கிட்டே விடல. இருந்தாலும் இவங்க விடாம நையின்னு கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க அங்க இருந்த மேகன் அப்படிங்கிற ஒரு லேடி செம டென்ஷன் ஆயிடுறா. அதை அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, பிறகு இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னு கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்திட்டு போயிடுறா. நமக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசினா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இவளும் உடனே மேகனை போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லி 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் எனக்கு இது சுத்தமா செட் ஆகல. என் ஹஸ்பண்ட் சொல்ல போய் தான் நான் இங்க வந்தேன். ஆமா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும். இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. என் ஹஸ்பண்டா? அதாவது எனக்கு ஹஸ்பண்டே கிடையாது. ஐ மீன் நாங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கிறோம். நான் இப்போ தனி ஆளா தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேகனோட ஹஸ்பண்டும் அவரோட பையனும் வந்துடுறாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா டின்னருக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க.
இந்த பைத்தியக்காரி ஷெர்லி இருக்கால அவளோட குழந்தை பாயா இல்ல கேர்ளானு ஜெனரல் ரிவீல் பண்றதுக்காக வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பா போல. அந்த பார்ட்டில நம்ம லேனியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. பொதுவா அந்த குழந்தையோட அப்பாவோ இல்ல அம்மாவோ தானே ஜெண்டர் ரிவீல் பண்ணுவாங்க. பட் வேணும்னே லேனியை வெறுப்பேத்துற விதமா அவ கையில பேட்டை கொடுத்து இந்த பொம்மையை அடிச்சு ஜெண்டர் ரிவீல் பண்ணுன்னு சொல்லிடுறா. இவளுக்கு வரும் பாருங்க கோவம். அந்த கடுப்புல பேட்டை எடுத்து ஒரே அடிச்சடியில பொம்மை பறந்து போய் அங்க நின்னுகிட்டு இருந்த ஃபேலன் மேல பட்டு அந்த ஃபோர்ஸ்னால பொத்துன்னு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. இத பார்த்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி லேனி இந்த இடத்துல இருந்து எஸ்கேப். மேகன் வேற டின்னருக்கு இவளை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தால. சோ சொன்ன மாதிரி அவளோட வீட்டுக்கும் கிளம்பி போறா. இவளோட பையன் காணர் இருக்கான்ல, இவன் ஒரு சரியான வாளு. விளையாடுறங்கிற பேர்ல கத்தி எடுத்துட்டு போயிட்டு பொசுக்குன்னு லேனியோட வயிற்றுல குத்திடுறான். படத்துல இந்த சீன் தான் செம காமெடியா இருக்கும். நல்ல வேலை யாரும் பார்க்காததுனால லேனி தப்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மேகனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிற விஷயம் தெரிய வருது. நீ என் அண்ணனை பார்த்தது இல்லல, பாவம் இப்ப ரீசெண்டா தான் அவனுக்கு பிரேக்கப் ஆச்சு. அந்த பிரேக்கப்ல இருந்து பெருசா யார் கூடயும் பேசாம கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த அண்ணன்காரன் அங்க வந்துடுறான். யாரா அது அப்படின்னு பார்த்தா, அட இது நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ண ஆளாச்சே. ஹே ஜாஷ் நீங்களா? ஹே லேனி நீங்க என்ன பண்ற? ஆமா அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது வயிறு இந்த மாதிரி பெருசா இல்லையே, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஆமா நான் பிரெக்னெண்டா தான் இருக்கிறேன். ஆக்சுவலா அன்னைக்கு நான் ஹூடி போட்டிருந்ததுனால நீங்க சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா இருக்கலாம். சரி இது எப்போ நடந்துச்சு? கரெக்டா சொல்லணும்னா தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ் போட்டிருந்தாங்க. அங்க போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு. சரி இப்போ அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? உங்க எல்லாருக்கும் காஃபி வேணுமா? நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அடுப்பு கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவளோட வயிற்றுல நெருப்பு பத்திக்கிறது. எல்லாரும் அதை பார்த்துட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தான் ஆயிருக்குமோன்னு பதட்டத்துல கத்த, இங்க லைனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு நேரா பாத்ரூம்குள்ள ஓடி போயிடுறா. நல்லவேளை நெருப்பு பட்டதுல அந்த பம்பு மட்டும் லைட்டா கருகி போயிருக்குது. மத்தபடி பெருசா எந்த ஆபத்து இல்ல. குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி மேகன் தான் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்த கூத்து எல்லாத்தையும் ஃபேலன் கிட்ட இவ புலம்பி தள்ளிடுறா. ஆக்சுவலா லைனி இப்படி ஃபேக்கா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? இப்படி பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறியே, சப்போஸ் உனக்கு தெரிஞ்சவங்க இதை பார்த்துட்டா நீ என்ன பண்ணுவ? பேசாம கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை கலட்டி தூர தூக்கி போட்டுரு. போடி என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, வெடு பாத்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிறக்க போற குழந்தைக்காக டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டு லைனி ஒரு டாய் ஸ்டோருக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற பாதி திங்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. என்ன இது பழைய படம் மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது? ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு முதல் 2-3 மாசத்துக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும் அப்படின்னு இவ சொல்லவும் கேட்டுக்கு சமஷாக்கு. அப்படியா? ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு யூஸ் ஆகுமேனு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேகனோட பெரிய பையன் கார்னர் வந்துடுறான். அவன் சும்மா இல்லாம லைனியை பார்த்து, உன் வயிற்றுல பேபி இல்லையா, அது எங்க போச்சு அப்படின்னு கேட்பான். பாருங்க இவளுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மேகனும் வந்துடுறா. போச்சு அவ்வளவுதான், நம்ம செத்தோம், எப்படியாவது இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு பதட்டத்துல திரும்பி பார்த்துக்கிட்டே ஓட கால் ஸ்லிப் ஆகி அங்க ஒரு பெரிய கேஜ்ல நிறைய பொம்மைகளை போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்த. நல்ல வேலை ஒரு வழியா யார்கிட்டையும் மாட்டாம எஸ்கேப் ஆகியாச்சு. பனியில ஸ்கேட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு ஜாஸ் கூப்பிட்டுருப்பான் போல. இவளும் உடனே கிளம்பி போய் அவன் கூட ஜாலியா பனிக்கட்டில ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம ஐஸ்ல மட்டும் ஓடுற மாதிரி ஜாம்போனி அப்படிங்கிற ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியோட டிரைவரா தான் ஜாஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜாம்போனில இவளையும் உட்கார வச்சு ஓட்டி காட்ட லைனிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படியே ஊர் சுத்துறது பார்ட்டிக்கு போறதுன்னு 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படித்தான் 2 பேரும் ஒரு பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேவ் வந்துடுறான். இவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. சோ இப்ப வயித்துல குழந்தை இருக்கிறத பார்த்தது இவனுக்கு செம ஷாக்கு. ஹே இது எப்ப நடந்துச்சு? இதுக்கு நான் தான் காரணமா? நீ ஒன்னும் பயப்படாத, இது உன் குழந்தை ஒன்னும் கிடையாது. பிற எப்படி இது உருவாச்சு? இதுக்கு யார் காரணம்? நீ மட்டும் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற பொண்ணு கூட போவியா? நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே உனக்கே தெரியாம இன்னொருத்தர் கூட பழகினேன், அதனால உருவானதான் இந்த குழந்தை அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பி போயிடுறா. மறுநாள் இவ கிளாஸ் ரூம்ல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது இவளுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி மேகன் அங்க வந்துடுறா. அவளை இங்க பார்த்ததும் லைனிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த ஃபேக் பம்பை வேற வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டா போல. சோ கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க ஒரு பெரிய பலூன் ஒன்று இருக்கும், அதை எடுத்து பொசுக்குன்னு வயிற்றுக்குள்ள வச்சிடறா. ஒன்றும் இல்லை, இங்க பக்கத்துல பிரெக்னெண்டா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன் ஒர்க் ஷாப் நடக்குது, அதான் உன்னையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சர்ப்ரைஸா உன்னை பார்க்க வந்தேன். நல்லா சர்ப்ரைஸ் கொடுத்தப்போ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்துக்கு போனா இவளுக்கு இன்னும் ஷாக் கொடுக்குற மாதிரி வயிற்றுல குழந்தையோட ஃபேலன் அங்க வந்து நிக்கிறா. ஆக்சுவலா இவனும் லைனிய மாதிரியே அந்த பிரெக்னன்சி ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு லைனி கிட்ட கூட சொல்லாம வயிற்றுல ஃபேக் பம்பை மாட்டிட்டு இங்க வந்திருக்கிறா. இவா லைனிய பார்த்து ஷாக் ஆக, லைனி இவளை பார்த்து ஷாக் ஆக, செம்ம காமெடியா இருக்கும். 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது மேகன் இவளை கூப்பிட்டு, லைனி எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? நாளைக்கு என்னோட பேபி சிட்டர் ஊருக்கு போறதுனால கார்னர் வீட்டுல தனியா தான் இருப்பான்,
நீ ஃப்ரீயா இருந்தனா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை பத்திரமா பாத்துக்க முடியுமா? ஹே என்னடி கேள்வி இது? ஒரு நாள் தானே, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி மேகனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவ ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணை ட்ரெயின்ல பாத்திருப்பாள. அந்த பொண்ணு கூட நான் சீக்கிரமே பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு அவன் அம்மா கூட சண்டை போட்டிருப்பாளே, அந்த பொண்ணு இப்ப பிரெக்னென்டா இருக்கிறா. ஒன்னால தாண்டி என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவளோட அம்மா லைனியை பார்த்து ஒரு முறப்பா பாருங்க. இவளால எதுவுமே பேச முடியல. ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாச்சு. சரி குட்டி பையனுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்து அவனை பத்திரமா பாத்துப்பான்னு பார்த்தா இவ உட்காந்து நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுறா. அப்புறம் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவனுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க நம்ம ஜாஷும் வந்துடுறான். இவங்க 2 பேரும் தான் இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சோ பையனை தூங்க வச்சுட்டு 2 பேரும் கீழே கராஜுக்கு போய் ஒண்ணுமனா இருக்கும்போது தெரியாதனமா கராஜோட டோர் ஓபன் ஆகி அந்த வழியா நடந்து போன ஒரு ஃபேமிலி இவங்களை பாத்துறாங்க. எல்லாரும் முன்னாடி இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுமே இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாஷ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இங்க பாரு லேனி, நான் ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் மேல ரொம்பவே மனசோடைஞ்சு போயிருந்தேன். பட் என்னைக்கு நான் உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஃபீலிங். எனக்கு இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலி ஆகணும் அப்படின்னு ஆசை. நீ, நான், அப்புறம் உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை, நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா வாழணும்னு இப்ப எனக்கு ஆசை வந்திருக்குது. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் ரொம்பவே ஃபீலிங்கா பேச லேனிக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. இவ்வளவு உண்மையா லவ் பண்ற ஒருத்தங்கிட்ட நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறதா போய் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நாளை பின்ன உண்மை தெரிஞ்சதுன்னா இவன் அதை எப்படி எடுத்துப்பான்? நாம பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அழுதுகிட்டே அங்க இருந்து போகவும் இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஃபேலன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க இது அந்த பைத்தியக்காரி ஷேர்லி இருக்கால, அவ ஒட்டு கட்டிட்டு போய் கேட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. இவளுக்கு இதை நம்பலாமா வேண்டாமான்னு 2 மைண்டா இருக்குது. சரி இதை லைனி கிட்டே போய் டைரக்டா கேட்டுரும் அப்படின்னு பார்த்தாலும் மனசு வர மாட்டேங்குது. அப்படியே நாட்களோட இன்னைக்கு தான் நம்ம கேட்டுக்கும் ஷேர்லிக்கும் ஒன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது போல. இதுல கலந்துக்கிறதுக்காக லைனி ஃபேலன் உள்ள வந்து பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேகனும் ஃபேமிலியோட வந்திருக்கிறா. இதுல ஒரு கூத்து என்னன்னா இவ கூட ஜாஷு வந்திருக்கான். எப்படியாவது இவங்க கண்ணில் சிக்காம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு கூட்டத்திலையும் மேகன் கரெக்டா இவளை பாத்துறா. இத்தனைக்கு இவ கிட்ட அந்த ஃபேக் பம்ப் கூட இல்ல. என்ன பண்றதுன்னு பயத்துல சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு முழு கோழியை பொறிச்சு வச்சிருக்கிறத பார்த்ததும் அதை எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறா. இந்த சீன்லாம் படத்துல பார்க்கும்போது செம காமெடியா இருக்கும். ஹே மேகன், நீங்க என்ன பண்ற? ஹே லைனி, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிய அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேட்டு வந்துடுறா. நம்ம லைனியோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் மேகன் கிட்ட பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கணும், இன்னொரு பக்கம் இந்த ஃபேக் பிரெக்னன்சி விஷயம் கேட்டுக்கு தெரியாம பாத்துக்கணும். சோ கேட் அங்க வந்ததுமே உடம்ப சைடா திருப்பிக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இந்த ஷேர்லி வேற ஒரு பயங்கரமான வேலையை பார்த்து விட்டுறா. இவளுக்கு தான் லைனியோட மேட்டர் எல்லாம் தெரியுமே. சோ பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல மெயின் கேரக்டரா இருக்கிற இவளையும் கேட்டையும் பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம லைனியை கூப்பிட்டு லைனி வயிற்றுல இருக்கிற குழந்தைய இப்ப நம்ம கலைக்க போறோம் அப்படின்னு பைத்தியகாரி மாதிரி பண்ணவும் என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரும் குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் இழந்த லைனி எல்லாரும் முன்னாடியும் நான் ஒன்னும் பிரெக்னென்ட் கிடையாது, நான் இவ்வளவு நாளா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவ வயிற்றுல ஒளிச்சு வச்சிருந்த அந்த முழு சிக்கனை வெளியே எடுத்து காட்டுவா பாருங்க. சுத்தி இருந்த எல்லாருக்கும் சமஷாக்கு. இந்த உண்மை தெரிய வரவும் மேகனும் ஜாஷும் டென்ஷன் ஆகி கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு இவ சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது இவளை ஆறுதல் படுத்துற விதமா கேட்டு இவ பக்கத்துல வந்து பொறுமையா பேச்சு கொடுக்கறா. இங்க பாரு லைனி, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல, உன் நிலைமையை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்குது. நீ ஏன் எதுக்காக இப்படி பண்றன்னு என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். உனக்கு யாருமே இல்லைன்னு முதல்ல ஃபீல் பண்ணாத. உனக்கு அம்மாவா அப்பாவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இவளை ஏன் ஒரு நல்ல புருஷனா நான் இருக்கேன். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியானு பாசமா அவளை கட்டி பிடிக்க லைனிக்கு தாரையா கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. அப்படியே நாட்களோட மேகன் கிட்ட போய் சொல்லி கஷ்டப்படுத்தி இருக்கமே அவளுக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. சரி அவளை நேர்ல போய் பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு வந்துருவோம் அப்படின்னு டைரக்டா கிளம்பி அவளோட வீட்டுக்கே போயிடுறா. ஆக்சுவலா அவளை பாக்குற வரைக்கும் மேகன் செம கடுப்புல தான் இருந்தா. பட் இவளை நேர்ல பார்த்தது 2 திட்டு பாசமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. ஒரு வழியா மேகனை சமாதானப்படுத்தியாச்சு. பட் ஜாஷ் மட்டும் இவ கூட சரியாவே பேசல. ஜாஷ், உன்னோட கோவம் எனக்கு புரியுது, ப்ளீஸ் அது என்னோட தப்பு தான், நான் இனிமேல் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட 1000 போய் சொல்லியிருக்கலாம், பட் என்னோட லவ் உண்மை. உனக்கு என் மேல இருக்கிற கோவம் எப்போ குறையுதோ அப்போ என்ன தேடி வா, கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவ அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சோகமா வீட்டுக்கு வந்தா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேவ் வேற மறுபடியும் இவளை தேடி வீட்டுக்கு வந்திருக்கான். இவனால தானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. சோ இவனை கொஞ்ச நேரம் மண்டே காய வைக்கணும் அப்படின்னு பழையபடி இந்த ஃபேக் பம்ப் எடுத்து வயிற்றுல மாட்டிக்கிறா. இவன் இங்க வந்ததுக்கான ரீசனே லைனி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னோட தான் இருக்குமோ அப்படிங்கிற பயத்துல தான். அதே மாதிரி இந்த குழந்தையோட அப்பா நீ தான் அப்படின்னு இவ சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ எல்லாமே போச்சு, நான் நினைச்ச இந்த மாதிரி நடக்கும்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு இவன் புலம்பி தள்ளிடுறான். அப்புறம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லவும் தான் இவனுக்கு உயிரே வருது. ஹே லைனி, நான் இங்க வந்ததே பழையபடி நம்ம 2 பேரும் ஒன்னு சேரலாம் அப்படின்னு தான். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மறுபடியும் ஒன்னு சேரலாமா? இங்க பாரு டேவ், நீ ஒரு தெருப்புருக்கி,
நான் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், என்னை இப்படியே இருக்க விட்டுரு அப்படின்னு சொல்லவும் இவனு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நாள்லயே கேட்டுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கவும் லைனி தான் கூடவே இருந்து இவளை பத்திரமா பாத்துக்கிறா. அப்படி நாட்களோட லைனியால ஜாஷை மறக்கவே முடியல, அவனோட ஞாபகமா தான் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த பக்கமும் ரோட்ல பிரெக்னன்ட் லேடிஸை பார்த்தாலே ஜாஷுக்கு லைனி தான் ஞாபகத்துக்கு வரா. அப்படியே லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க. ஒரு நாள் லைனி ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல ஒரு ஜாம்போனி வண்டி வரதை பார்த்ததும் இவளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா அந்த வண்டியை ஓட்டிட்டு வரது வேற யாரும் இல்ல, நம்ம ஜாஷ் தான். அவன் நேரா லைனி கிட்ட வந்து, ஹே லைனி, இந்த கொஞ்ச நாள்ல நமக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போயிருச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹாய், என் பேர் ஜாஷ் அப்படின்னு இவன் கொஞ்சம் ஃபீலிங்கா பேச ரெண்டு பேரும் பழையபடி ஒன்னு சேர்ந்தது மாதிரி காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.